கோவை சுதேசி எக்ஸ்போ அண்ட் ஃபுட் கார்னிவல் 2026 கொங்கு மண்டலமே அதிர காத்திருக்கும் பெரு நிகழ்வு. பங்கேற்பாளர்கள் நிதியமைச்சர் மாண்புமிகு திருமதி நிர்மலா சீதாராமன், மத்திய வர்த்தக மற்றும் தொழில்துறை அமைச்சர் மாண்புமிகு திரு பியூஷ் கோயல், தமிழ்நாட்டின் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்துறை அமைச்சர் மாண்புமிகு திரு மதன் ராஜா. நாள் ஆகஸ்ட் 8, 9, 10. இடம் கோவை ரத்தினம் கிராண்ட்ஸ் ஹால், பொள்ளாச்சி சாலை, கோயம்புத்தூர். அனுமதி இலவசம். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி. ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். அந்த ஊழலை வந்து சுத்தமா காலி பண்ணாதான் அது பெரிய ப்ராசஸ் இல்ல சார். அதுதான் பெரிய ப்ராசஸ். இப்போ தாவேக்காவை பார்த்து கிட்டத்தட்ட ஒரு மாடிப்படியை சுத்தம் பண்ற மாதிரி கீழ இருந்து சுத்தம் பண்ணக்கூடாது, மேல இருந்து சுத்தம் பண்ணணும். மேலந்தும் சுத்தம் பண்ணணும், திருப்பி கீழே வராமையும் பார்த்துக்கணும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இன்னைக்கு மக்கள் கிட்ட வந்து எதிர்கட்சிகள் வந்து எடுத்து வைக்கிற சார்ஜ் என்ன, இதெல்லாம் சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லி டைம் கேட்டா நிர்வாகமற்ற அரசு அவங்க சொல்றாங்க. ஆனா அப்ப அவங்க பண்ண நிர்வாகம் என்ன? 70,000 வீடுகளை கட்டி கொடுக்குறோம்னு சொல்லுங்க. உடனே என்ன கேட்பீங்க, சார் திமுக 1 லட்சம் வீடு கட்டி கொடுக்குறேன்னு சொன்னாங்களே, 1 லட்சம் வீடு கட்டி கொடுக்குறேன்னு சொன்னாங்க, கட்டிட்டாங்களா அப்படிங்கிறது தான் என்னோட கேள்வி. இப்போ இந்த 1 லட்சம் வீடு கட்டல, 25,000 வீடோ 30,000 வீடோ கட்டியிருக்காங்க. பேலன்ஸ் 70,000 வீடு கட்டணுமா வேணாமா? நீங்க ப்ராமிஸ் பண்ணதை டெலிவரே பண்ணல. உங்களுடைய மேண்டேட்டுக்கு எப்படி தமிழக வெற்றி கழகம் ஒர்க் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க? தங்கம் தென்னரசு அவர்களோட பாயிண்ட் கரெக்ட் தான். கமிங் பேக் டு தி சேம் பாயிண்ட், கலைஞர் அவர்களோட பெயரை எடுத்துட்டோ அம்மா அவர்களோட பெயர் எடுத்துட்டோ பண்ற அரசியல் இங்க அரசியல் கிடையாது. இந்த ஸ்ட்ரக்சர் ஆஃப் த ஸ்கீமே புதுசு. லெட் த டீடைல்ஸ் கம். நானே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். அந்த ஸ்கீமை படிச்சு காட்டுறேன், இந்த ஸ்கீமை படிச்சு காட்டுறேன். அங்க வந்து நீங்க தரப்போடன்னு சொல்லியிருப்பாங்க, இங்க டைல்ஸ் போடணும்னு சொல்லியிருப்போம். அன்னபூர்ணி சூப்பர் 6 திட்டம், கேஸ் பிளஸ் வந்து 2,500 ரூபாய் மகளிர் உரிமை தொகை. இப்போ 1000 ரூபாய் கொடுத்துட்டு இருக்கோம், 1,500 ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுக்கணும். ஆமா, இப்போ இந்த ரெண்டுமே வந்து கட்டாயமா சேலஞ்சு. இந்த ஸ்கீமை டிராஃப்ட் பண்ணி கொண்டு வரும்போது எங்களுடைய கணக்கு 10 லட்சம் கோடி கடன் தான். தமிழ்நாடு அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய ஓட்டைகள்லாம் எடுத்து லீக்கேஜஸ்லாம் செக் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா 15 லட்சம் கோடியா இந்த கடன் இருந்துச்சு. அப்ப அந்த 5 லட்சம் கோடி ஒரு பற்றாக்குறை இருக்குல்ல, 6 கேஸ் கொடுக்கறதுக்காகவும் பிளஸ் 2,500 ரூபாய் கொடுக்கறதுக்காகவும் ஒரு சேலஞ்ச் இருக்கு. உங்களை மாதிரி ஜேர்னலிஸ்ட்லாம் கொஸ்டின் பண்ணியிருந்தாங்க செக்ரட்டரியேட்ல. ஃபினான்ஸ் செக்ரட்டரி வந்து கிளியரா ஆன்சர் பண்ணியிருக்காரு. என்ன ஆன்சர் பண்ணியிருக்காரு? இந்த பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மனசுக்கு பிடித்தமான திட்டங்கள்லாம் நீங்க சார் சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு பிடிச்ச திட்டம் வந்து பள்ளி நிறைவு திட்டம், ஃபினிஷிங் ஸ்கூல். ஏன்னா எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ டிஸ்கஷன்ஸ் நடக்கும்போது எவ்வளோ பேசியிருக்கோம் ஒரு கனவோட. அப்போ ஆட்சி நாங்கள் ஃபார்ம் பண்ணல, பட் ஒரு கிரேட் ட்ரீம் இருந்தது இது. ஏன்னா ஃபினிஷிங் ஸ்கூலுக்கு வந்து ஒரு 300 கோடி ஒதுக்கிட்டோம். அடுத்தது சீனியர் சிட்டிசன்ஸ் திட்டம். இதை பத்தி 12 மாவட்டங்கள்ல சீனியர் சிட்டிசன் திட்டம். ஏன்னா அந்த சீனியர் சிட்டிசன்ஸ் திட்டமாகப்பட்டது அவசியம் தான். இன்னைக்கு யார் பார்த்துப்பான்னு நினைக்கிறீங்க? இன்னைக்கு நீங்க ஒரு செகண்ட் அப்படி யோசிங்க. உங்களுக்கு இருக்க பயம், எனக்கு இருக்க பயம், வயசான யார் பார்த்து? ஆதனையர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு தமிழக வெற்றிக் கழகத்தின் தேசிய செய்தி தொடர்பாளர் வழக்கறிஞர் திருமிகு சத்யகுமார் அவர்கள். வணக்கம் சத்யகுமார். வணக்கம். நல்லா இருக்கீங்களா சார்? தமிழ்நாடு அரசு இன்னைக்கு அவங்களுடைய முழு பட்ஜெட்டை வந்து தாக்கல் பண்ணியிருக்காங்க. அந்த பட்ஜெட்டுடைய விஷன் என்பது 1.5 ட்ரில்லியன் ஒரு எக்கனாமியா வந்து தமிழ்நாட்டை மாற்ற வேண்டும் என்பதுதான் வந்து இந்த தமிழ்நாடு அரசினுடைய ஒரு குறிக்கோளாக இருக்கு, கனவாக இருக்குங்கிற விஷயத்தை நம்மளால பார்க்க முடியுது. இதே விஷயத்தை தான் வந்து கடந்த காலங்களில் வந்து திமுகவும் சொன்னாங்க. 1.5 ட்ரில்லியன் பொருளாதாரம் மிக்க ஒரு மாநிலமாக தமிழ்நாட்டை உருவாக்குவோம்னு சொல்றாங்க. குறிப்பாக 1.5 ட்ரில்லியன் பொருளாதாரங்கிறது சாத்தியமா சார்? அதற்கான சாத்தியக்கூறுகள் இந்த பட்ஜெட்ல இருக்கு. கட்டாயமா தாமரை, $1.5 ட்ரில்லியன் எக்கானமி அச்சீவ் பண்றதுங்கிறது சாத்தியக்கூறுகள் இருக்கு. அந்த சாத்தியக்கூறுகளும் சேலஞ்சஸோட இருக்குன்றது தான் நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்மளுடைய மாண்புமிகு முதலமைச்சர் தளபதி விஜய் அவர்கள் தாவேகாவுடைய எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ கமிட்டி அதை அமைக்கும் பொழுது அதுல வந்து முக்கிய பொறுப்புல என்ன அமர்த்திருந்தார். பொதுச்செயலாளர் ஆனந்த் அவர்களும் தளபதி விஜய் அவர்கள். அப்போ எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ கமிட்டி மீட் பண்ணும்போது 2 இம்பார்ட்டன்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து அவர் கொடுத்திருந்தார். ஒன்னு, என்னென்ன ஸ்கீம்லாம் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியுமோ அதை மட்டும் கொடுங்க. சரி, என்னென்ன கண்டிஷன்ஸ் இருக்கோ அது கீழே கொடுத்துருங்க. ரெண்டாவது, இது சாத்தியக்கூறுகள் என்ன, ரெவென்யூ ஆக்மெண்டேஷனுக்கு என்ன சாத்தியக்கூறுகள் இருக்கு அப்படின்னு பாருங்கன்னு சொன்னாங்க. எது செய்ய முடியுமோ அதுக்கான விஷயங்களை மட்டும் நீங்க கொடுங்க. கரெக்ட், மேனிஃபெஸ்டோல கொடுங்க. அதுக்கப்புறம் வந்து என்ன கடன் சுமை இருக்குங்கிறத அப்பயே நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். பட்ஜெட்லயே இடைக்கால பட்ஜெட்லயே அவங்க எவ்வளவு கடன் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஆமா, 10 லட்சம் கோடி அப்படிங்கிறது கடன். 10 லட்சம் கோடி 10,68,000 கோடி வச்சுப்போமே. ஆனா ஆக்சுவல் கடன் வெள்ளரிக்கை வந்ததுக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு தெரிய வருது. இன்னைக்கு தமிழ்நாட்டுடைய கடன் எவ்வளவு இருக்கு அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா தாமரை, 15 லட்சம் கோடி. இப்போ நீங்க அந்த 15 லட்சம் கோடின்னு சொன்ன உடனே எல்லாரும் என்ன நினைப்பாங்க,
சத்யகுமார் வந்து தாவேகா அரசாங்கம் வரதுக்கு முன்னாடி 10 லட்சம் கோடி தான் சொன்னாரு. இப்ப என்ன 15 லட்சம் கோடின்னு சொல்லிட்டு இருக்காருன்னு நினைக்கலாம். ஆனால் 10 லட்சம் கோடி அப்படிங்கிறது நேரடி கடன். மிச்சம் இருக்கிற 3,50,000 கோடி மறைமுக கடன், அதாவது மறைமுக கடன் பொதுத்துறை நிறுவனங்கள் இருக்கு இல்லையா, PSUs, அதுல இருக்கக்கூடிய கடன். அப்புறம் 1,72,200 கோடி வந்து கடனா மாறக்கூடிய இருக்கக்கூடிய பாசிபிலிட்டி, அது வந்து கண்டிஞ்சன்ட் லைபிலிட்டி. அப்போ டிஎம்கே அரசாங்கம் இந்த கஜானாவை காலி பண்ணிட்டு கடன்லி ஊழல் வரிலி ஊழல் பண்ணிட்டு கையில வந்து 15 லட்சம் கடனோட 15 லட்சம் கோடி கடனோட விட்டுட்டு போறாங்க தமிழ்நாடு அரசாங்கத்தை. அப்படி இருக்கும் பொழுது என்ன வந்து இந்த 15 லட்சம் கோடி கடனை வந்து தவிர்த்துட்டு பண்ண முடியுமோ அதை வந்து எப்படி செய்யலாம் அப்படிங்கிற சேலஞ்சை தான் லாஸ்ட் 2 months கண்டினியூஸா ஆனரபிள் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு தளபதி விஜய் அவர்கள் மீட்டிங் நடத்துறாங்க. இன்ஃபேக்ட் ஜூலை மாசம் வந்து கேபினெட் மீட்டிங் நடக்கும்போது, முதல் கேபினெட் மீட்டிங் நடக்கும்பொழுது எல்லாரும் வந்து 1 hour தான் டிஸ்கஸ் பண்ணாருன்னு பேசியிருப்பாங்க நியூஸ்ல. பட் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா அன்னைக்கு நடந்த டிஸ்கஷனே வெற்றி தமிழகம் விஷன் டாக்குமெண்ட் ரிலீஸ் பண்றது. அதுல 436 ஸ்கீம் வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு. தாமரை 436 ஸ்கீமும் 10 பில்லர்ல இருக்கு. அந்த 10 பில்லர் ஆகப்பட்டது தமிழ் ஐடென்டிட்டி பிரைடு, பில்லர் 2 டிக்னிஃபைட் லிவிங் அண்ட் சோஷியல் செக்யூரிட்டி, பில்லர் 3 உமன்ஸ் வெல்ஃபேர் அண்ட் சேஃப்டி, பில்லர் 4 யூத் வெல்ஃபேர் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட், பில்லர் 5 வெல்ஃபேர் ஆஃப் ஃபார்மர்ஸ், லேபரர்ஸ் அண்ட் ஃபிஷர் ஃபோக், பில்லர் 6 வேர்ல்ட் கிளாஸ் எஜுகேஷன், பில்லர் 7 ப்ராஸ்பரஸ் தமிழ்நாடு எக்கனாமிக் growth, பில்லர் 8 ஹெல்த் கேர் அண்ட் என்விரான்மெண்ட், வேர்ல்ட் கிளாஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். இந்த மாதிரி வந்து 10 பில்லர். 10 பில்லர், 8 கிடையாது, 10 பில்லர். அந்த 10 பில்லர்ல வேர்ல்ட் கிளாஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், பீப்புள் கவர்மெண்ட் அண்ட் டிரான்ஸ்பரண்ட் கவர்னன்ஸ். இந்த 10 பில்லரை பேஸ் பண்ணி தான் இந்த பட்ஜெட் உருவாயிருக்கு. 10 பில்லர், 54 சப் பில்லர், 35 கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட். அந்த ஃப்ளோ பாருங்க. ஃபர்ஸ்ட் டைம் வந்து தமிழ்நாட்டில் இப்படி ஒரு சிஸ்டம் கொண்டு வரதுக்கான முயற்சி எடுத்திருக்காங்க. அதுவும் யுனைடெட் நேஷன் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல் 17 கோலை மேப் பண்ணி இந்த 10 பில்லரை செட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயம். சார், குறிப்பாக கடன் பற்றி நீங்களும் சொன்னீங்க, அதே போல் வந்து ஃபினான்ஸ் செக்ரட்டரி சித்திக் அவர்களும் பேசியிருக்காங்க. அந்த வெள்ளை அறிக்கை வெளியாகும் போது கூட கடன் வாங்கியிருக்காங்க. அந்த மோஸ்ட்லி எல்லா கடனுமே வந்து நலத்திட்டங்களாக போயிருக்கு, எந்த ஒரு இடத்துலையும் வீண் செலவு செய்யல அப்படிங்கிற டோனில் தான் வந்து சித்திக் அவர்களும் பேசியிருந்தாங்க ஃபினான்ஸ் செக்ரட்டரி. இன்னைக்கும் அந்த கடன் பற்றி அவர்கள் பேசும்போது எந்த ஒரு அரசாங்கமும் கடன் வாங்காமல் ஒரு வெல்ஃபேர் கவர்மெண்ட்டை நடத்த முடியாது, இன்னொரு 50 வருஷத்துக்கு கடன் நிச்சயமா வாங்க தான் போறோம், ஒவ்வொரு வருஷமும் கடன் தொகை என்பது ஏறிக்கிட்டே தான் இருக்குங்கிற விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. அதை நம்ம கடன் நாம எப்படி சார், ஏன்னா வட்டியை கிட்டத்தட்ட ஒரு 20,000 கோடி வரைக்கும் நாம கட்ட போறோம். இந்த ஒரு 3 மாசத்துல ஒரு 20,000 கோடி வரைக்கும் கடன் வாங்கியிருக்கோம். அங்க பட்ஜெட்டை பட்ஜெட்ல கிட்டத்தட்ட 1 லட்சம் கோடி அளவுக்கு துண்டு விழுகுது, அதுக்கும் நாம கடன் தான் வாங்க போறோம். இந்த கடனை நாம எப்படி சார் ரீபே பண்ண போறோம், என்ன சார் அது ப்ராசஸ், அதை பத்தி கொஞ்சம் விரிவா சொல்லுங்க. கரெக்ட். நீங்க நம்ம பேசக்கூடிய இந்த தலைப்பாகப்பட்டது மேக்ரோ ஃபிஸ்கல். இது வந்து பெருசா தமிழ்நாட்டுல யாருமே இன்னும் பேசல, பட் இது வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணோம் தமிழ்நாடு மக்களுக்காக. ஏன்னா ஃபர்ஸ்ட் பட்ஜெட் ஆஃப் டிவிகேவா இருக்கு. டோட்டல் பட்ஜெட் அவுட்லே 5,23,833. 5,23,000 crores roughly. அதுல எடுத்தீங்கன்னா நெட் எக்ஸ்பெண்டிச்சர் எக்ஸ்க்ளூடிங் டெட் ரீபேமெண்ட், இதுல வந்து கடனை நம்ம திருப்பி கட்டுறது, அது எடுத்தீங்கன்னா ஒரு 55,000 கோடி நம்ம திருப்பி கட்டுறோம். அதை நீங்க மைனஸ் பண்ணிட்டீங்க, இன்ட்ரெஸ்டாவா சார்? திருப்பி கடன் இன்ட்ரெஸ்டோட சேர்த்து கட்டுறத பாத்தீங்கன்னா கட்டினதுக்கு அப்புறம் நம்மளுடைய ஆக்சுவல் பட்ஜெட் அவுட்லே 4,71,862 crores வந்து வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ்க்காகவும் மக்களுடைய நலனுக்காகவும், அறம் பொருள் இன்பம், இதுதான் வெற்றி தமிழகத்துடைய குறிக்கோளே. தமிழ்நாடு மக்களுக்கு அறம் பொருள் இன்பம் கொடுக்கணுங்கிறது தான். இந்த 4,71,862 கோடி அதை நோக்கி தான் பயணிக்குது. அப்படி இருக்கும் பொழுது கடன் வாங்குறது தவறில்லை, நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த கடன் பிரச்சனை எப்படி புரிஞ்சுக்கணும், நீங்க வந்து எதனால இதை கேட்குறீங்கன்னா, இதுக்கு முன்னாடி வந்து பிளானிங் கமிஷனுடைய வைஸ் சேர்பர்சன் ஒருத்தர் சொல்லியிருந்தாரு, கடன் வாங்கல என்ன பிரச்சனை இருக்கு, 10 லட்சம் கோடி வாங்கினா என்ன அப்படின்னு ஒரு பொறுப்பற்றத்தனமா பதில் சொன்னதுனாலதான் இது ஒரு பேசும் பொருளா தமிழ்நாட்டில் ஆச்சு. கடன் வாங்குறது என்னைக்குமே பிரச்சனை இல்லை, ஆனால் அதை சார்ந்து இன்கம் உயர்ந்ததா அப்படின்னு பார்க்கணும். அப்ப இன்கம் வந்து உயரத்துக்கான பாசிபிலிட்டி என்ன அப்படின்னா ரெவன்யூ ஆக்மெண்டேஷன். இப்போ இந்த ரெவன்யூ ஆக்மெண்டேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க ஒரு 10 நிறுவனங்கள் வந்து தமிழ்நாட்டுக்கு கொண்டு வரதுனாலேயே வந்து ரெவன்யூ ஆக்மெண்டேஷன் நடக்குமானா கிடையாது. மைக்ரோ லெவல்லையும் ரெவன்யூ ஆக்மெண்டேஷன் பண்ணணும், ரூரல் ஏரியாவில் ரெவன்யூ ஆக்மெண்டேஷன் பண்ணணும், அர்பன் ஏரியாவில் ரெவன்யூ ஆக்மெண்டேஷன் பண்ணணும், வெல்த் ரீடிஸ்ட்ரிபியூஷன் நடக்கணும், இன்கம் ரீடிஸ்ட்ரிபியூஷன் நடக்கணும். இந்த 3 ஞாபகம் வச்சுக்கோங்க. வெல்த், இன்கம்,
எல்லாமே பரவலாக்கப்படும். ஓகே, அங்கதான் ஆக்சுவல் சோஷியல் ஜஸ்டிஸ் இன் ஆக்ஷன் வரணும். அப்படின்னா 40 லட்சம், இப்போ எவ்வளவு ஜிஎஸ்டிபி இருக்குன்னா 40 லட்சம் கோடி ஜிஎஸ்டிபியா இருக்கு. ஓகே, எதுக்கு? தமிழ்நாட்டுடைய கிராஸ் ஸ்டேட் டொமஸ்டிக் ப்ராடக்ட் ஜிஎஸ்டிபி. அப்போ ஜிஎஸ்டிபி growth எவ்வளவு இருக்குன்னா 14% இருக்கு. ஓகே, ஆல் ஓவர் இந்தியால நம்மளுடைய தமிழ்நாட்டுடைய ஸ்டேட் growth. ஓகே ஓகே, ஆல் ஓவர் இந்தியா வந்து 7%, இட் இஸ் பெக்கிங் அட் 6 to 7%ன்றது நம்மளுக்கே தெரியும். நம்ம ஸ்டேட்டோட இது வந்து 14%. ப்ரொஜெக்டட் நம்ம என்ன இதை வந்து ப்ரொஜெக்ட் பண்றோம்னா இது வந்து ஒரு அனதர் ஒரு 3 to 4% ஏறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ நம்ம உற்பத்தியை பெருக்கணும். அப்ப உற்பத்தியை பெருக்கணும்னா 3 கேபிட்டலை உருவாக்கணும். ஓகே, இந்த இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். என்ன கேபிட்டல் சார்? வந்து சோஷியல் கேபிட்டல், ஓகே, ஹியூமன் கேபிட்டல், எக்கனாமிக் கேபிட்டல். இப்போ சோஷியல் கேபிட்டல் உருவாக்குறதுக்காக இதுக்கு முன்னாடி அரசாங்கமும் எஃபோர்ட் எடுத்தாங்க. நான் இல்லைன்னே சொல்ல மாட்டேன். நீங்க வந்து நம்ம வந்து வந்தப்புறம் தான் நம்ம எடுக்க போறோம்னு கிடையாது. சோஷியல் கேபிட்டல் எப்படி உருவாக்குதுன்னா சோஷியல் ஜஸ்டிஸ்னால உருவாக்குது. ஏன் ரிசர்வேஷன் வேணும் அப்படின்னு கேட்குறாங்களே, அவங்களுக்கு தான் இந்த பதில். ஓகே, நீங்க சோஷியல் ஜஸ்டிஸ் வழியா அஃபர்மேட்டிவ் ஆக்ஷன் கொண்டு வந்தாதான் அது வழியா சோஷியல் கேபிட்டல் உருவாகும், அங்கீகாரம் உருவாகும். அந்த அங்கீகாரம் உருவானாதான் எஜுகேஷனுக்கு போவாங்க, எஜுகேஷனுக்கு போனாதான் ஹியூமன் கேபிட்டல் உருவாகும், ஹியூமன் கேபிட்டல் உருவானாதான் எக்கனாமிக் கேபிட்டல் உருவாகும். ஓகே, ஒரு தட்டு மக்கள் மட்டுமே பலனடையக்கூடாது. சோஷியல் கேபிட்டலோட, ஹியூமன் கேபிட்டலோட, எக்கனாமிக் கேபிட்டலோட இருந்தா தமிழ்நாடே வளராது. அப்ப சோஷியல் ஜஸ்டிஸ் உடைய ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன? சோஷியல் ஜஸ்டிஸ் எங்க போய் விடும் அப்படின்னா எக்கனாமிக் கேபிட்டலுக்கு போய் விடும். ஓகே, இதுதான் அண்ணல் அம்பேத்கர் அவர்களும் அந்த காலத்துல சொல்லிட்டு இருக்காரு. இப்ப பட்ஜெட் வச்சு நான் சொல்றேன். அப்போ இந்த சோஷியல் கேபிட்டலை உருவாக்குறதுக்கு பட்ஜெட் ஆக்கப்பட்டது எல்லா தட்டு மக்களுக்கும் போய் சேரணும். அதனாலதான் உங்களுடைய ஜிஎஸ்டிபி growth இருந்தால் வாங்குற கடன் பிரச்சனை இல்லை. ஓகே, இப்போ ஒண்ணு இல்ல தாமரை, நீங்க 100 ரூபாய் சம்பாதிக்கிறீங்க. அந்த 100 ரூபாய் சம்பாதிக்கும் பொழுது 10 ரூபாய் கடன் வாங்குறீங்க. ஓகே, நீங்க என்ன பண்றீங்க? இன்கிரிமெண்ட் கிடைக்குது, 150 ரூபாய் சம்பாதிக்கிறீங்க. அப்போ 12 ரூபாய் கடன் வாங்குறீங்க, பிரச்சனை இல்லை. ஓகே, 15 ரூபாய் கடன் வாங்குறீங்க, பிரச்சனை இல்லை. ஆனால் இன்கிரிமெண்ட் வந்து 100 ரூபாய் இருக்கிற இடத்துல 110 ரூபாய் தான் கிடைக்குது. ஆனா நீங்க 20 ரூபாய்க்கு போயிடுறீங்க கடன். அப்போ அது பிரச்சனை. அப்போ நம்ம இங்க ரியல் இஷ்யூ என்ன தமிழ்நாட்டுல? ரெவென்யூ ஆக்மெண்டேஷன், ரெவென்யூ மொபிலைசேஷன். கடன் பிரச்சனை இல்ல, அந்த வருமானத்தை உயர்த்தக்கூடிய இடத்துக்கு தமிழ்நாட்டை கொண்டு போறது தான் பெரிய சேலஞ்ச். ஓகே, கடன் தமிழ்நாட்டுக்கும் சரி, ஒரு நாட்டுக்கே கடன் பிரச்சனை இல்லைன்னு சொல்றீங்க. நம்ம உற்பத்தியை பெருக்கணும். ப்ரொவைடட் நான் சொல்றது வந்து உத்தரப்பிரதேஷ் மாதிரியோ, ஓகே, மகாராஷ்டிரா மாதிரியோ இருக்கக்கூடிய சோஷியல் ஜஸ்டிஸ் இருந்தா அது வேஸ்ட். ஓகே, நல்லா புரிஞ்சுக்கோங்க. எனக்கு புரியல சார். அதாவது மகாராஷ்டிராலையும் உத்தரப்பிரதேசலையும் என்ன சோஷியல் ஜஸ்டிஸ்? எனக்கு 50% தான். இங்க வந்து 69%. அதை தாண்டி உள்ளொதுக்கீடு உண்டு. ஆமா, தமிழ்நாட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா உள்ளொதுக்கீடும் கொண்டு வந்தோம். எல்லாரோட எஃபோர்ட்டும் நீங்க இப்ப கிடையாது. உங்களுக்கு தெரியாத ஒண்ணு இல்ல தாமரை, ஒரு வெல் லேர்ன்ட் பர்சன். நம்மளுடைய நீதி கட்சி காலத்துல இருந்தே பெரிய சுப்ராயன் அவர்களுடைய காலத்துல 1927 ஸ்டார்ட் ஆச்சு. ஆமா, ஓகே, கவர்மெண்ட் ஜியோலாம் இருந்தது, கம்யூனல் ஜியோ இருந்தது. அதுக்கப்புறம் சம்பகன் துரைராஜன் கேஸ் வருது, அப்படியே டிராவல் ஆகுது. இன்னைக்கு சோஷியல் ஜஸ்டிஸ்க்கு வேர்ல்டுக்கே எடுத்துக்காட்டா இருக்கிறது தமிழ்நாடு தான். மெட்ராஸ், அதாவது சென்னை, அதாவது தமிழ்நாடு. ஸோ மெட்ராஸ் பிரசிடென்சி, இப்போ தமிழ்நாடு. ஸோ அப்படி இருக்கும் பொழுது அந்த சோஷியல் ஜஸ்டிஸ் ஆங்கிள் 69% நான் பட்ஜெட்டை போடுறேன்னா இந்த 69% வளர்க்கக்கூடிய இடத்துல இருக்கு. ஓகே, அப்போ அதுக்கு போய் பரவலாக்கப்படுது. ஓகே, அதனால வந்து இங்க யூஸ் ஆகும். அப்போ தமிழ்நாடு எந்த அளவுக்கு வளரணும்? அப்போ இன்னைக்கு ரியல் இஷ்யூஸ் என்ன? ஜிஎஸ்டிபியை வளர்க்கணும்னா எம்ப்ளாய்டு யூத் அண்டர் எம்ப்ளாய்டா இருக்கக்கூடாது. அதே மாதிரி அன்எம்ப்ளாய்டு படிக்காம அன்எம்ப்ளாய்டு யூத் இருக்கக்கூடாது. படிச்சவர் அண்டர் எம்ப்ளாய்டா இருக்கக்கூடாது, படிக்காதவர் எம்ப்ளாய்டா இல்லாம இருக்கக்கூடாது. அப்ப இந்த ஸ்கில்ஸ் கொண்டு வரதுக்கும் பட்ஜெட்ல ஒதுக்கீடு பண்ணி கொண்டு வரும். சார், நான் இந்த கேள்வி நீங்க வந்து பொலிட்டிக்கலா கூட நீங்க எடுத்துக்கலாம் சார். நான் வந்து எப்படி கேட்கறேன்னா, அதிமுக ஆட்சி காலத்துல வந்து இந்த தாலிக்கு தங்கம்ங்கிற ஒரு கான்செப்ட் கொண்டு வந்தாங்க. அது வந்து ஒரு நல்ல ஸ்கீம் தான், நான் வந்து இல்லைன்னு நிச்சயமா சொல்ல மாட்டேன். அதை திமுக எப்படி பண்ணாங்க அப்படின்னா, படிக்கக்கூடிய பெண்களுக்கு கல்வி உதவித்தொகையா கொடுத்தாங்க. பள்ளியில படிக்கக்கூடிய பெண்களுக்கும் சரி, கல்லூரியில படிக்கக்கூடிய பெண்களுக்கும் சரி, அது வந்து கல்வி உதவித்தொகையா கொடுத்தாங்க. மாணவர்களுக்கும் கல்வி உதவித்தொகையா மாதம் 1000 ரூபாய் கொடுத்தாங்க. இதன் காரணமாக கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ அதிகமாச்சு அப்படிங்கிற ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் தமிழ்நாடு கவர்மெண்ட் லாஸ்ட் கொடுத்துருந்தாங்க. ஸோ இப்போ வந்து மறுபடியும் தாலிக்கு தங்கம் கொடுக்கறது வந்து அந்த கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ குறைச்சலாதாங்கிற கேள்வி வந்து ஒரு எழுது சார். அந்த பணத்தை வந்து எப்படி வந்து மடைமாற்றி இருக்காங்க.
இப்போ மறுபடியும் வந்து தாலிக்கு தங்கம் கொடுக்குறோம், பட்டுப்புடவை கொடுக்குறோம். ஸோ அந்த எஜுகேஷனுங்கிற ஆஸ்பெக்ட் அந்த எனக்கு கிரே ஏரியாவா இருக்கு. அதை நீங்க தான் எனக்கு கிளாரிஃபை பண்ணணும். கரெக்டா நீங்க சொல்றது வந்து பாலிசி லிங்கேஜ் பத்தி பேசுறீங்க. ஒரு பெனிஃபிட் இங்க கொடுத்தா ஸ்கூல் பெனிஃபிட் வந்து மிஸ் ஆகுது, அந்த இடத்துல மிஸ் ஆகுது. கரெக்டா கேக்குறீங்க. அதுக்கு பதில் இதுதான். இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் நீங்க சொல்லக்கூடிய காலங்கள் 20 வருஷம் 25 வருஷம் 30 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு ஸ்கீம் கொண்டு வந்தா ஒரு சேலஞ்ச் தான். ஆமா, இன்னைக்கு வந்து மேரேஜ் ஏஜ்ங்கிறது வந்து as increased substantially 25 26 27 நீங்க சொல்லக்கூடிய கிராமத்துல இந்த பிரச்சனைகள் இருக்கலாம். பட் எது எப்படியா இருந்தாலும் அந்த எக்கனாமிக் ஆங்கிள் வந்து கல்யாணத்துக்கு வந்து அரசாங்கம் கொடுக்கறதுக்கு காரணம் என்னன்னா அங்கேயுமே ஒரு சோஷியல் கேபிட்டல் தான். ஓகே, அங்கேயும் ஒரு சோஷியல் கேபிட்டல் நம்ம உருவாக்குறோம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்க சிந்திக்கிறது என்ன நினைக்கிறீங்க? அண்ணன் சீர்வரிசை திட்டம் கொடுத்தால் அவங்க ஸ்கூலுக்கு போக மாட்டாங்க, கல்யாணம் சீக்கிரம் பண்ணிப்பாங்கன்றீங்க. கிட்டத்தட்ட அப்படிதான் அப்படின்னு வச்சுக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். அப்படி வந்து இந்த காலத்துல அப்படி கிடையாது. இன்னைக்கு டிஜிட்டல் பண்ண எல்லாருமே படிச்சிருக்காங்க சார். ஆனா வந்து அதை வந்து கல்வி உதவித்தொகையா கொடுக்கலாமே, அதன் மூலமாக வந்து இப்போ நான் நியர்லி 50 வந்திருக்கோம். GER ஆல் ஓவர் இந்தியாவை கம்பேர் பண்ணும்போது நாம வந்து கிட்ட 50 அது இதன் மூலமாக இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் அதிகமாகும். பல்வேறு கிராமங்கள்ல குக்கிராமங்கள்ல இன்னைக்கும் முதல் தலைமுறை பட்டதாரிகளுக்கான விஷயங்கள் தேவைப்படுது. அதை அவங்களுக்கு கொடுக்கலாமே. 1000 ரூபாங்கிற அந்த பணம்ங்கிறது அந்த மாணவர்களுக்கு ஒரு பெரிய தொகையில அப்படி சொல்ல வரேன் சார். கட்டாயமா தாமரை நீங்க சொல்லக்கூடிய பாயிண்ட்ஸ் வந்து 100% ஏத்துக்கக்கூடிய பாயிண்ட் தான். பாயிண்ட் டேக்கன். ஓகே, இங்க வந்து நீங்க சொல்லக்கூடிய ஆஸ்பெக்ட் என்ன? அண்ணன் சீர்வரிசை திட்டம். நான் என்ன சொல்றேன்னா அண்ணன் சீர்வரிசை திட்டமும் இம்பார்ட்டன்ட், கல்வி தொகையும் இம்பார்ட்டன்ட். ஓகே ஓகே. இப்போ நீங்க வெல்ஃபேர் ஸ்கீம்னு எடுத்தீங்கன்னா இன்னைக்கு பெண்களுக்கு சைக்கிள் கொடுக்கறதா இருக்கலாம், லேப்டாப் கொடுக்கறதா இருக்கலாம், எல்லாருக்குமே கொடுக்குறோம். பட் அது பெண் குழந்தைகளுக்கும் தான் போகுது. அப்போ எல்லா சோஷியல் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸும் ஒரு பக்கம் வைங்க. புரியுது புரியுது. இந்த பக்கம் நீங்க வந்து பெண்களுக்கு கொடுக்கக்கூடிய அண்ணன் சீர்வரிசை திட்டத்தை ஒரு பக்கம் வைங்க. 2 தராஸ்ல வைங்க. இந்த சோஷியல் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் எஜுகேஷன் கொடுக்கறது வந்து இஸ் அபவ் த அண்ணன் சீர்வரிசை திட்டம் as a bundle. அப்போ ஆட்டோமேட்டிக்கா எஜுகேஷனுக்கு தான் நோக்கி போவாங்க. ஆமா, இது ஒன் ஆஃப் தி பெனிஃபிட்ஸ் சார். அவங்க ஜெயலலிதா மேடம் வந்து தாலிக்கு தங்கம் கொடுக்கும்போது அன்னைக்கு வந்து ஒரு பவுன் தங்கம்ங்கிறது ரேட் ரொம்ப ரொம்ப கம்மி. கிட்டத்தட்ட ஒரு கிராமே வந்து 5000 கூட கம்மியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த காலகட்டங்களுக்கு. எனக்கு சப்ஜெக்ட் டு கரெக்ஷன். ஏன்னா நான் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி தங்கம் வாங்கும்போது கிராம் 6000 ரூபான்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி ரொம்ப கம்மியாக தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இன்னைக்கு ஒரு கிராமுங்கிறது 13000 ரூபாய் கிட்டக்க வந்துருச்சு. ஒரு பவுனுங்கிறது நியர்லி 1 lakh நெருங்கிருச்சு. அது கவர்மெண்ட்டுக்கு சுமையா போய் முடியாதாங்கிற கேள்வி எனக்கு இருக்கு. கரெக்டாக நீங்க சொல்ல எனி வெல்ஃபேர் ஸ்கீம் நலத்திட்டங்கள் மக்களுக்கு கொடுக்கறது வந்து பேர்டன் சொல்றதை விட டெட் ஏறதான், கடன் ஏறதான் செய்யும். அதுதான் சொல்றேன். அந்த சிந்தனை தான் நம்ம எங்க பார்க்கணும். இது சோஷியல் கேபிட்டலுக்கு ஆட் அப் ஆகுதா? லெட்ஸ் அஸ்யூம் இந்த 2 தராஸ்ல நான் சொன்னேன் இல்லையா, இந்த அண்ணன் சீர்வரிசை திட்டத்தை எடுத்துட்டு போயிட்டு இந்த வெல்ஃபேர் ப்ரோக்ராம்லயே போடுங்க. பெண்களுக்கு டோட்டலா முழுமையா பிறந்ததுல இருந்து அவங்க கல்யாணம் ஆகி குழந்தை பிறந்து அவங்க வயசானதுக்கு அப்புறம் சீனியர் சிட்டிசனுடைய இன்னைக்கு 12 டிஸ்ட்ரிக்ட்ல நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம். மொத்த வேல்யூ செயின், அதாவது ஹியூமன் லைஃப் எடுத்துக்கோங்க, வெல்ஃபேர் ப்ரோக்ராம மேட்ச் பண்ணுங்க. அப்படி பார்க்கும்போது எதுக்காக இதுன்னு அப்படின்னா சோஷியல் கேபிட்டலுக்கு தான். அது இருந்தா தான் ஹியூமன் கேபிட்டல், அது இருந்தா தான் எகனாமிக் கேபிட்டல். இந்த சைக்கிள் புரியாதவங்க தான் எதுக்கு சோஷியல் ஜஸ்டிஸ், எதுக்கு சோஷியல் ஜஸ்டிஸ் அப்படி ஃப்ரீ பீஸ் சொல்லக்கூடாது. அவங்களுடைய டாக்ஸ் காசு தான் திருப்பி கொடுக்குறீங்க. இல்ல அதை ஃப்ரீ பீஸ் தான் எல்லாருமே சொல்றாங்க. நான் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம யாருமே அதை ஃப்ரீ பீஸ் சொல்றது கிடையாது. நார்த் இந்தியா மீடியாஸ் அதை வந்து ஃப்ரீ பீஸ் தான் அவங்க வந்து சொல்றாங்க. ஸோ அதை நம்ம ஃப்ரீ பீஸ் நம்ம பார்க்கவும் கூடாது. என்னைக்குமே வந்து ஒரு ஸ்கீம் வழியா வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் வழியா எகனாமிக் கேபிட்டல் உருவாகுது, சோஷியல் கேபிட்டல், ஹியூமன் கேபிட்டல், எகனாமிக் கேபிட்டல் உருவாகுதுன்னா தே ஆர் த அசெட் டு த ஸ்டேட். ஓகே, அப்படிதான் பார்க்கணும். தேர் கோயிங் டு ஜெனரேட் GSDP. ஓகே, அப்போ அவங்க ஜெனரேட் பண்றதுனால என்ன ஆகும்? இன்கம் ஏறும். ஃபர்தரா இன்கம் ஏறும்போது இன்னும் கடன் வாங்கி அதிக சோஷியல் வெல்ஃபேர் ப்ரோக்ராம்ஸ் நம்ம டெலிவர் பண்ண முடியும். இந்த புரிதல் இருந்தாதான் பட்ஜெட்டே புரியும். நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, பட்ஜெட்னாலே செலவினம் தான். வருமானத்தை பெருக்கக்கூடிய வழிகளும் இதுல இருக்கு. ஒரு எக்ஸ்பெண்டிச்சரும் இன்னைக்கு போடுற விதை 10 வருடத்துல அது வருமானமா வருதுன்றதையும் மறந்துடுறாங்க. ஓகே சார், அதே மாதிரி நம்முடைய தேர்தல் வாக்குறுதிகள்ல வந்து நிறைவேற்ற முடியாத வாக்குறுதிகளை கொடுத்துட்டாங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. அதாவது பெண்களுக்கு வந்து மாதம் 2500 ரூபாய் மகளிர் உரிமை தொகை, அதே போல வந்து வருஷத்துக்கு ஒரு 6 சிலிண்டர், அது மட்டும் இல்லாம வேலை இல்லாமல் இருக்கக்கூடிய பட்டதாரிகளுக்கு மாதம் 4000 ரூபாய். இதெல்லாம் பார்க்கும்போது இதுவுமே ஒரு பெரிய அமௌண்ட்டா தெரியுது. இதை நாம எப்படி வந்து ஃபுல்ஃபில் பண்ண போறோம்ங்கிற ஒரு கேள்வியும் இருக்கு. இந்த பட்ஜெட்ல ஆட்சிக்கு வந்து இப்பதான் வந்திருக்கோம், ஒரு 100 நாள் கூட ஆகல. இந்த அரசாங்கத்தை நோக்கி நான் பெரிய விமர்சனங்கள் கூட நான் எதுவும் வைக்கல. ஆனாலும் இந்த வாக்குறுதிகள்ங்கிறது ஒரு பெரிய வாக்குறுதிகளா இருக்கு. இதை நம்பி ஓட்டு போட்டவங்களும் பல பேர் இருக்காங்க. அவங்களுடைய எண்ணங்கள் நாம எப்படி ஃபுல்ஃபில் பண்ண போறோம்? அதுல இந்த பட்ஜெட்ல பெருசா இல்லையே. தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு 500 சில்லற கோடி ஒதுக்கியிருக்காங்க, அதை விட்டுடலாம். மற்ற திட்டங்கள் வந்து எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ண போறோங்கிற கேள்வி இருக்குல்ல சார்? கட்டாயமா தாமரை. இப்போ வந்து நீங்க சொல்லக்கூடிய ஃபர்ஸ்ட் திட்டத்துக்கே வருவோம். நீங்க எதை கேட்குறீங்கன்னு எனக்கு தெரியும்.
அன்னபூர்ணி சூப்பர் 6 திட்டம் கேஸ் ஆமா பிளஸ் வந்து 2500 ரூபாய் ஆமா மகளிர் உரிமை தொகை இப்போ 1000 ரூபாய் கொடுத்துட்டு இருக்கோம். 1500 ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுக்கணும். ஆமா இப்போ இந்த ரெண்டுமே வந்து கட்டாயமா சேலஞ்ச் இருக்கு. ஓகே இந்த சேலஞ்சை நீங்க எப்படி புரிஞ்சுக்கணும்னா, நாங்க வந்து எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ கமிட்டியில டிசைட் பண்ணும்போது ஓகே இந்த ஸ்கீமை டிராஃப்ட் பண்ணி கொண்டு வரும்பொழுது எங்களுடைய கணக்கு 10 லட்சம் கோடி கடன் தான். சரி இப்போ வந்து வெள்ளை அறிக்கை வந்ததுக்கு அப்புறம் தமிழ்நாடு அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய ஓட்டைகள்லாம் எடுத்து லீக்கேஜஸ்லாம் செக் பண்ணதுக்கு அப்புறம் ஓகே பாத்தீங்கன்னா 15 லட்சம் கோடியா இந்த கடன் இருந்துட்டு இருக்கு. ஓகே அப்ப அந்த 5 லட்சம் கோடி ஒரு பற்றாக்குறை இருக்குல்ல. ஆமா அப்ப அந்த நலத்திட்டங்கள் எந்த இடத்துல வந்து அது வந்து ப்ராப்ளம் ஆகுதுன்னா, இந்த 6 கேஸ் கொடுக்கறதுக்காகவும் பிளஸ் 2500 ரூபாய் கொடுக்கறதுக்காகவும் ஒரு சேலஞ்ச் இருக்கு. ஓகே ஓகே இந்த சேலஞ்சை தான் இன்னைக்கு ஃபினான்ஸ் செக்ரட்டரி வந்து ஆன்சர் பண்ணும்போது உங்களை மாதிரி ஜேர்னலிஸ்ட்லாம் கொஸ்டின் பண்ணியிருந்தாங்க செக்ரட்டரியேட்ல. ஃபினான்ஸ் செக்ரட்டரி வந்து கிளியரா ஆன்சர் பண்ணியிருக்காரு. என்ன ஆன்சர் பண்ணியிருக்காரு? எங்களுக்கு ரெவன்யூ மொபிலைசேஷனுக்கு 1 to 2 இயர்ஸ் வேணும். ஓகே ரெவன்யூ ஆக்மெண்டேஷனுக்கு ஓகே அதுக்கு ஒரு குழு அமைச்சிருக்கோம். அந்த குழு வந்து சில ரெக்கமெண்டேஷன் கொடுப்பாங்க. அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணா இன்கம் வந்தாதான் சில ஸ்கீம்ஸை டெலிவர் பண்ண முடியும் அப்படிங்கிறத கான்கிரீட்டா இன்னைக்கு பேசியிருக்காரு. அந்த அந்த வருவாய் பெருக்கத்துல ஒரு ஸ்டேட்டால எப்படி வருவாய் பெருக்க முடியுங்கிற கேள்வி இருக்கு. முன்னாடி வந்து வேட்டெல்லாம் நம்ம கிட்ட இருந்துச்சு, நாம வந்து அதை டிசைட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு ஜிஎஸ்டிங்கிற பேர்ல வந்து எல்லா பவர்ஸ் வந்து சென்டர் கிட்ட போயிடுச்சு. சென்டர் நமக்கு கொடுக்குறாங்க. நான் வந்து அந்த இஷ்யூக்குள்ள போகல. ஒரு தனிப்பட்ட ஒரு மாநில அரசால ஒரு மிகப்பெரிய அளவுல பணத்தை ஜென்ரேட் பண்ண முடியாத இடத்துல தான் இருக்காங்க மாநில அரசுகள். எப்படி சார் நான் வந்து ஜென்ரேட் பண்ண போறோம்? நமக்கு இருக்கக்கூடிய பெரிய வருமானம்ங்கிறது வந்து பத்திரப்பதிவு துறையில இருந்து வருது, டாஸ்மார்க்ல இருந்து வருது. டாஸ்மார்க்கு நஷ்டத்துல போகுதுன்னு சொல்றாங்க. நான் அதுக்குள்ள போக விரும்பல. இந்த கனிம வளங்கள் அதை வந்து கவர்மெண்ட்டே கையில் எடுக்கும் போது அரசுக்கு ஒரு மிகப்பெரிய வருமானம் வரும்னு சொல்றாங்க. எப்படி சார் கவர்மெண்ட்டை நம்ம ஆஸ் ஏ கவர்மெண்டா நான் எப்படி சார் நம்முடைய வருமானத்தை பெருக்க முடியும்? ரெவன்யூ ஆக்மெண்டேஷன், ரெவன்யூ மொபிலைசேஷன் தான் இஸ் தி பிக்கெஸ்ட் சேலஞ்ச். ஓகே இது நம்ம அரசாங்கத்துக்கு வந்து இன்னைக்கு காலகட்டத்தில் இது பெரிய சேலஞ்ச். இதுக்கு முன்னாடி அரசாங்கத்துக்கு இருந்ததுன்னா இருந்தது. ஓகே ஃபர்ஸ்ட் காஸ்ட் ஆஃப் ரெவன்யூ அப்படின்னு நீங்க கேட்டீங்க சார். ஒரு ரெவன்யூ மொபிலைசேஷன் இருக்கக்கூடிய பெரிய காஸ்ட் என்ன சார்னா கரப்ஷன். ஓகே ஃபர்ஸ்ட் வந்து அதை வந்து நம்ம வந்து முளையிலேயே கிள்ளி எறியணும். நான் ஏன் முளையிலேயே கிள்ளி எறியணும்னா, கிராஸ் ரூட் லெவல் கரப்ஷன். ஓகே நீங்க தாமரையா உங்களை பாதிக்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க இப்போ நம்ம வந்து ஒரு சாதாரண மனிதர் மினிஸ்டரையோ இதுக்கு முன்னாடி அரசாங்கத்துல நடந்த ஊழல்ல செந்தில் பாலாஜியோ கே நேரையோ யாரும் டைரக்டா சந்திச்சிருக்க மாட்டாங்க. ஆமா. ஆனா ஒருத்தருக்கு வேலை வாய்ப்பு வேணும்னு சொன்ன உடனே அது நடுத்தரகர் புரோக்கரை சந்திச்சிருப்பாங்க, அந்த ஆபீசரை சந்திச்சிருப்பாங்க. கிராஸ் ரூட் லெவல்ல தான் அந்த கரப்ஷன் நடக்குது. அவங்க பேரை வச்சு இவங்க எடுத்துட்டு போயிட்டு கொடுக்குறாங்க. அந்த இடைத்தரகர்களை வந்து நீக்கிறதா இருக்கலாம், டிரான்ஸ்பரன்சி, அக்கௌண்டபிலிட்டி, ரெஸ்பான்சிபிலிட்டியா இருக்கலாம். த காஸ்ட் டு த ரெவென்யூ, வருமானத்துக்கு இருக்கக்கூடிய பெரிய இடையூறே ஊழல் தான். அந்த ஊழலை வந்து சுத்தமா காலி பண்ணாதான் அது பெரிய ப்ராசஸ் இல்ல சார். அதுதான் பெரிய ப்ராசஸ். இப்போ தாவேக்காவை பார்த்து கிட்டத்தட்ட ஒரு மாடிப்படியை சுத்தம் பண்ற மாதிரி கீழ இருந்து சுத்தம் பண்ண கூடாது, மேல இருந்து சுத்தம் பண்ணணும். மேல இருந்தும் சுத்தம் பண்ணணும், திருப்பி கீழே வராமையும் பாத்துக்கணும், உஷாராவும் இருக்கணும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இன்னைக்கு மக்கள் கிட்ட வந்து எதிர்கட்சிகள் வந்து எடுத்து வைக்கிற சார்ஜ் என்ன, இதெல்லாம் சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லி டைம் கேட்டா நிர்வாகற்ற அரசு அவங்க சொல்றாங்க. ஆனா அப்ப அவங்க பண்ண நிர்வாகம் என்ன? டாஸ்மாக்ல 1000 கோடி ஊழலுங்க, 1250 கோடி வந்து MAWS டிபார்ட்மெண்ட்ல KN நேரு ஊழல், அனிதா ராதாகிருஷ்ணன், இந்த மாதிரி பல பேர் மேல ஊழல் வழக்கு எடுத்து நீங்க அனலைஸ் பண்ணி பாத்தீங்கன்னா மொத்த கணக்கு போடுங்களேன், பல கோடி போயிட்டு இருக்கு பணம். அப்போ the biggest hurdle for revenue mobilization வந்து corruption. First அதை ரிமூவ் பண்றதுக்கான செயல்பாடு எடுத்துக்கிட்டு இருக்காங்க, முழு வீச்சில் எடுத்துட்டு இருக்காங்க. ஓகே, மேஜிக் வேண்ட், அதாவது மேஜிக் போட்டு சரி பண்ண முடியாது நிச்சயமா. சோ இது கரப்ஷனை ரிமூவ் பண்ணணும், அதுக்கான செயல் திட்டங்களை வந்து செஞ்சுட்டு இருக்காங்க. அப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் தான் ரெவன்யூ மொபிலைசேஷன். ஓகே, இந்த ரெவன்யூ மொபிலைசேஷன் வந்தாதான் நலத்திட்ட உதவிகள் நிறைய கொடுக்க முடியும். TN சுடர் அப்படிங்கிற ஒரு ஸ்கீம். இந்த ஸ்கீம் வந்து ஹாஸ்டல் ப்ராஜெக்ட்டுக்கு 650 கோடி ஒதுக்கி இருக்காங்க. ஓகே, இத இம்ப்ளிமெண்ட் பண்ணும் பொழுது இந்த ஸ்கீம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா வரக்கூடிய மாணவர்களுக்கு தங்கறதுக்கு விடுதி வேணும். இன்னைக்கு சென்னையில பிக்கஸ்ட் காஸ்ட் ஆஃப் எஜுகேஷன், ஃப்ரீயா கூட ஒருத்தருக்கு டியூஷன் கிளாஸ் கிடைச்சிடும், தங்கறதுக்கு இடம் இல்ல. ஹாஸ்டல் ஃபீஸ் பல லட்சங்கள், பல ஆயிரங்கள் வரைக்கும் போகுது. இது எல்லாரும் உங்களுக்கே தெரியும், நம்மலாம் ஊர்ல இருந்தா வந்து படிச்சிருக்கோம். அது மெட்ராஸ்ல ஒரு நல்ல பிஜில தங்கணும்னா கூட குறைஞ்சது ஒரு 5000 ரூபாயாவது இருக்கு. 5000 ரூபாய் தேவைப்படுது மாதத்துக்கு கட்டாயமா. அப்படின்னும் பொழுது இதுக்கு வந்து ஒரு மாடல் கொண்டு வராங்க, தமிழ்நாடு ஸ்டூடெண்ட் ஹவுசிங் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கார்பரேஷன். இது வந்து ஸ்பெஷல் பர்பஸ் வெஹிக்கிள். இது வழி என்ன ட்ரை பண்றாங்கன்னா 200 இன்டகிரேட்டட் ஸ்டூடெண்ட் ஹாஸ்டல்ஸ் வந்து கட்டுறாங்க ஆல் ஓவர் தமிழ்நாடு. 1 லட்சம் ஸ்டூடெண்ட்டுக்கு பயன்படுற மாதிரி ஒரு பைலட் ப்ராஜெக்டா. இதுக்கு பணம் வேணுமா வேணாமா? ஆமா. இதுக்கு 650 கோடி ஒதுக்கீடு பண்ணிருக்காங்க. ஆனா இந்த வருஷம் 650 கோடி, அடுத்த வருஷம் இதுக்கு ஒரு 300 கோடி ஒதுக்கி 30 ஹாஸ்டல் உருவாக்கணும், 40 ஹாஸ்டல் உருவாக்கணும்.
கிட்டத்தட்ட திமுக ஆட்சியில தோய் விடுதி ட்ரை பண்ணாங்களே அந்த டோன் அதே மாதிரி. ஆனா இதுல பியூட்டி என்னன்னா எஸ்பிவி ஸ்பெஷல் பர்பஸ் வெஹிக்கிள் கார்ப்பரேஷனா இருக்கிறதுனால ஈக்விட்டி பார்ட்டிசிபேஷன்ல பல நிறுவனங்கள் வரலாம். ஓகே, அப்ப அந்த பல நிறுவனங்கள் வரும் பொழுது கவர்மெண்ட் வந்து இந்த ஈக்விட்டி பார்ட்டிசிபேஷன் வழியா கொடுக்கும் பொழுது ஹாஸ்டல்ஸை ரன் பண்ணக்கூடிய ஃபெசிலிட்டியை உருவாக்கி கொடுப்பாங்க. ஓகே, இது வந்து ஒரு பிலந்த்ராபிக் மாடலாவும் நீங்க பார்க்கலாம், பப்ளிக் பிரைவேட் பார்ட்னர்ஷிப்பாவும் பார்க்கலாம், ஸ்டூடெண்ட்டுக்கு வெல்ஃபேராவும் இருக்கலாம். நாளைக்கு ஒரு சமயம் ஒரு பெரிய நிறுவனம் எனக்கு எதுவும் வேணாங்க, இந்த ஃபண்ட் வந்து கிராண்டா வச்சுக்கோங்க இந்த ஹாஸ்டல் ரன் பண்றதுக்குன்னு ஒரு பெரிய டாடா மாதிரி ஒரு நிறுவனம், இல்ல ஒரு பெரிய பிலந்த்ராபிஸ்ட் இருக்காரு, தமிழ்நாட்டிலே ஒரு பிலந்த்ராபிஸ்ட் இருக்காரு, இல்லங்க இந்த பணத்தை வந்து கவர்மெண்டோட நான் சிஎஸ்ஆரா கொடுக்குறேன் நீங்க வந்து பில் பண்ணிக்கோங்க அப்படின்னு கூட கொடுக்கலாமே. அதுக்கு ஃபர்ஸ்ட் அது ஓபன் பண்ணி வைக்கணும்ல. ஓகே ஓகே, நீங்க ஏதாவது ஒரு ஓபன் பண்ணி வச்சாதானே அதுக்கான அவங்க வந்து சப்போர்ட் கொடுப்பாங்க. நீங்க எங்கேயுமே ஓபன் பண்ணி வைக்காம சப்ஜெக்ட் டு ஆடிட், சப்ஜெக்ட் டு டிரான்ஸ்பரன்சி, சப்ஜெக்ட் டு ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் அக்கௌண்டபிலிட்டி அது இல்லனே கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது இது ஒரு ஸ்பெஷல் பர்பஸ் வெஹிக்கிளை உருவாக்குறாங்க. இது பேர் வந்து டிஎன் சுடர். இதே மாதிரி சீனியர் சிட்டிசன்ஸ் கேர். சீனியர் சிட்டிசன்ஸ் கேர் பாத்தீங்கன்னா 12 டிஸ்ட்ரிக்ட்ல நம்ம இப்போ வந்து பிளான் பண்றோம். இன்னைக்கு பெரிய ப்ராப்ளமே என்ன, நீங்க அர்பன்லயே எடுத்துக்கோங்களேன். நீங்க சிட்டில வந்து பெரியவங்க எல்லாம் தனியா இருக்காங்க வீட்டுல, பசங்க எல்லாம் அமெரிக்கா போயிட்டாங்க. ரூரல் ஏரியா போங்களேன், பசங்க ரூரல் ஏரியா இருக்கவங்க அர்பனுக்கு வந்துட்டாங்க. ரூரல் ஏரியாலையும் பெரியவங்க தனியா இருக்காங்க, அர்பன்லயும் தனியா இருக்காங்க. இப்ப நான் ரூரல் கான்ஸ்டிட்யூன்சில கண்டெஸ்ட் பண்ணதுனால எனக்கு அந்த ஆக்சுவல் ப்ராப்ளம் என்னன்னு எனக்கு தெரியுது. ரூரல் ஏரியால ஒரு குக்கிராமத்துல 2 வீடு இருக்கு, வயசானவங்க 2 பேர் அப்படியே உட்கார்ந்து இருக்காங்க வேர்வையில, கரண்ட்டும் இருக்க மாட்டேங்குது. இந்த அளவுக்கு சுச்சுவேஷன் வந்து ரூரல் ஏரியால ப்ராப்ளம்ஸ் இருக்கு. ஆனா பாத்துக்கிறதுக்கு பசங்க இல்ல. அப்போ இந்த சுச்சுவேஷனுக்கு ஒரு 12 சீனியர் சிட்டிசன்ஸ் கேர் ஹோம் எல்லா ஃபெசிலிட்டியோட அவங்களுக்கு என்ன கேர் தேவைப்படும், அவங்க சினிமா பார்க்கணும், வெளியில சுத்தணும்லாம் அவங்களுக்கு ஆசை இருக்காது. அவங்களுக்கு என்ன இருக்கும், ஹாஸ்பிட்டல் ஃபெசிலிட்டி. அதுக்கு என்ன பண்றாங்க, மொபைல் ஹாஸ்பிட்டல்ஸ் உருவாக்குறாங்க. இந்த மாதிரி ஒரு 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 பிரச்சனை இப்ப சமுதாயத்துக்கு என்ன பிரச்சனை இருக்கோ அதுக்கு ஏற்றார் போல் வெல்ஃபேர் ஸ்கீம் கொண்டு வந்து அதுக்கான ஒதுக்கீடுகளும் நம்ம கொடுத்துருக்கோம். ஓகே சார், குறிப்பாக பல வெல்ஃபேர்ஸை வந்து கடந்த திமுக ஆட்சியில் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்கு பேர் மாற்றிருக்கீங்க, அதை வந்து ஒரு குற்றச்சாட்டாக எதிர்க்கட்சிகள் வைக்கிறாங்க. குறிப்பாக நாங்கள் கொண்டு வந்த திட்டத்துக்கு நீங்கள் ஸ்டிக்கர் ஒட்டுறீங்கிற குற்றச்சாட்டை வந்து திமுகவும் வச்சுருக்காங்க, அதிமுகவும் வச்சுருக்காங்க. இதை எப்படி சார் பார்க்குறீங்க? ரெண்டு விஷயம். ஏன்னா காலை உணவு திட்டம் அவர் வந்து மு.க. ஸ்டாலின் அவர்கள் கொண்டு வந்தார். அவர் பேரையோ கட்சியினுடைய முன்னோடிகள் பேரையோ வைக்கல. முதலமைச்சர் காலை உணவு திட்டம்னு வச்சிருக்காரு. அவர் முதலமைச்சராக இருக்கும்போது அவர் முதலமைச்சர், இன்னைக்கு விஜய் அவர்கள் முதலமைச்சராக இருக்கும்போது அவர் தான் முதலமைச்சர். ஏன் பேர் மாற்றணுங்கிற கேள்வி பொது வழியிலையும் எழுதலை சார். ஒரு பாசிட்டிவ் கனெக்டேஷன் கொண்டு வரணுங்கிறது வந்து எங்களுடைய நோக்கம். தமிழ்நாடு வந்து ஒரு பாசிட்டிவ் கனெக்டேஷன். அப்போ பாசிட்டிவ்ங்கிற வேர்டு என்ன பார்த்தீங்கன்னா வெற்றி. ஓகே, எங்களோட வெற்றிங்கிறது எங்களுடைய பாசிட்டிவ் விஷயத்தை குறிக்குது. ஓகே ஓகே, ஒரு யங் ஜெனரேஷன், ஃப்ரெஷ் கவர்னன்ஸ். தமிழ்நாட்டில் வந்து ஒரு அரசியல் புரட்சி நடந்திருக்கு. அப்படின்னும் பொழுது அந்த ஃப்ரெஷ் கவர்னன்ஸ் வரும்பொழுது இருக்கிற ஸ்கீமையை நாங்கள் என்ஹான்ஸ் பண்றோம். ஓகே, இப்போ வெற்றி வீடு கட்டும் திட்டம், அது கலைஞர் வீடு வழங்கும் திட்டமா இருந்தது. கலைஞர் இப்ப நீங்க வந்து என்ன சொல்வீங்க, ஒரு லீகல் பாயிண்ட் எடுத்து பாத்தீங்கன்னா கலைஞருங்கிறது பொது பேரு தான், வெற்றிங்கிறது பொது பேரு தான். இப்போ இந்த கலைஞருங்கிற ஒரு கட்சியினுடைய தலைவருடைய பேரா கூட நம்ம வச்சுக்கலாம். கலைஞர் நீங்க எடுத்து நீங்க இப்போ இது மேல கேஸ் போட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, கலைஞர் அப்படின்னு போட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். கலைஞருங்கிறது பெயர் கிடையாது, கலைஞருங்கிறது அது ஒரு தமிழ் சொல்ல குறிக்கிறது கூட சொல்லுவாங்க திமுக காரங்க. பட் அந்த பாயிண்ட்டுக்கே நான் போல. இப்போ வெற்றி வீடு கட்டும் திட்டம்ல சில மாற்றங்கள் ஏற்படுத்தியிருக்கும். அந்த மாற்றங்கள் என்ன, 3.1 lakh rupees கொடுத்துருந்த இடத்துல 5 லட்சம் ரூபாய் உயர்த்திருக்கும். 70,000 வீடுகளை கட்டி கொடுக்குறோம்னு சொல்றோம். உடனே என்ன கேட்பீங்க, சார் திமுக 1 லட்சம் வீடு கட்டி கொடுக்குறேன்னு சொன்னாங்களே, 1 லட்சம் வீடு கட்டி கொடுக்குறேன்னு சொன்னாங்க, கட்டிட்டாங்களா அப்படிங்கிறது தான் என்னோட கேள்வி. ஓகே, இப்போ இந்த 1 லட்சம் வீடு கட்டல, 25,000 வீடோ 30,000 வீடோ கட்டிருக்காங்க. பேலன்ஸ் 70,000 வீடு கட்டணுமா வேணாமா? நீங்க ப்ராமிஸ் பண்ணதை டெலிவரே பண்ணல. உங்களுடைய மேண்டேட்டுக்கு எப்படி தமிழக வெற்றி கழகம் ஒர்க் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க? நீங்க அனௌன்ஸ் பண்ணீங்க, நீங்க வந்து அதை டெலிவர் பண்ணல. டெலிவர் பண்ணாததை நான் முடிச்சு எப்படி உங்களுக்கு பேர் கொடுப்பேனா? நீங்க வந்து பொலிட்டிக்கலா பார்த்தாலும் சரி, கவர்னன்ஸ் ஆங்கிள் பார்த்தாலும் சரி, இது புது ஸ்கீம். இட் இஸ் நத்திங் ஓல்டு ஸ்கீம். இல்ல சார், கிட்டத்தட்ட அது வந்து பிரைம் மினிஸ்டர் வீடு வழங்கும் திட்டம் தான். அது சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட்டுடைய பங்களிப்புல தான் அந்த. சரி, அப்ப எதுக்கு கலைஞர் பேர் வச்சாங்க? அது தமிழ்நாடு அரசின் காரணமாக அவங்களுக்கு அந்த ரைட் இருக்கு. ஏன் சொல்றாங்கன்னா அது கிட்டத்தட்ட வந்து பிரைம் மினிஸ்டர் பேர்ல தான் அந்த இது இருந்துச்சு. தங்கம் தென்னரசு அவர்கள் இதை பத்தி கேட்கும்போது, நாங்க தான் அதிகம் பணம் கொடுக்குறோம், நாங்க தான் ஒரு 60% 70% கொடுக்குறோம், சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து வெறும் 30% தான் கொடுக்குறாங்க. பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா பேரு பெத்த பேரு, தாக நீர் எதுன்னு அதை சர்காஸ்டிக்கா அவர் பேசியிருந்தாரு. பெரிய பேரு தான் பெத்த பேரு, ஆனா வந்து நீங்க உங்களுடைய கான்ட்ரிபியூஷன் ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்குன்னு சொல்லியிருந்தாரு. அதனாலதான் கேட்கிறேன். ஐ திங்க் தங்கம் தென்னரசு அவர்கள் சொன்ன பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து அந்த டைம்ல வந்து கரெக்ட் தான். இப்பயும் இட் ஸ்டாண்ட்ஸ் குட் அண்ட் லா. ஐ டோன்ட் டினை. எல்லா இடத்துலயுமே வந்து சும்மா வந்து தப்பு சொல்லக்கூடிய எங்க ட்ரைனிங்கே அப்படி கிடையாது கட்சியில. தங்கம் தென்னரசு அவர்களோட பாயிண்ட் கரெக்ட் தான். கமிங் பேக் டு தி சேம் பாயிண்ட்,
ஒரு ஸ்டெப் மேல போய் சொல்றேன். தமிழ்நாடு அரசாங்கம் வந்து தமிழ்நாட்டுல கட்டுற வீடுகளுக்கு மட்டும் பணம் கொடுக்கறது இல்லை. நம்ம கட்டுற வரி இன்னொரு மாநிலத்துல கூட வீடு கட்டுறதுக்கு போயிட்டு இருக்கு. அந்த அளவுக்கு வந்து பெரிய விஷயத்தை தமிழ்நாடு பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்படி இருக்கும் பொழுது இந்த ஸ்கீமை நம்ம மாத்தி அமைக்கிறோம். இந்த ஸ்கீம் என்ன மாத்தி அமைக்கிறோம்? எக்ஸ்ட்ரா அவுட்லே கண்டிஷன்ஸை மாத்திருக்கோம், போய் சேரக்கூடிய விதத்தை மாத்திருக்கோம், அதோடைய ஸ்ட்ரக்சர் வீடு எப்படி இருக்கணுங்கிற அந்த அப்ரூவல் ப்ராசஸும் மாத்திருக்கோம். டீடைல்ஸ் நீங்க பார்க்கணும். அப்ப ஸ்கீம் வடிவமே புதுசு. அதனால அதை டிஃபரன்ஷியேட் பண்ணணும். அப்ப எங்க காலகட்டத்துல இது வருது நல்லா புரிஞ்சுக்கோங்க. கலைஞர் அவர்களோட பெயரை எடுத்துட்டோ அம்மா அவர்களோட பெயரை எடுத்துட்டோ பண்ற அரசியல் இங்க அரசியல் கிடையாது. இந்த ஸ்ட்ரக்சர் ஆஃப் த ஸ்கீமே புதுசு. லெட் த டீடைல்ஸ் கம். நானே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். அந்த ஸ்கீமை படிச்சு காட்டுறேன், இந்த ஸ்கீமை படிச்சு காட்டுறேன். அங்க வந்து நீங்க தர போடணும்னு சொல்லியிருப்பாங்க, இங்க டெய்ல்ஸ் போடணும்னு சொல்லியிருப்போம். அந்த அளவுக்கு டீடைல் மாறி இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது இந்த டீடைல்ஸ் மாறினால தான் இந்த பேர் குறிப்பிட்டிருக்கும். அடுத்தது வரேன் பிபி ராம் 125 டேஸ் வந்து மன்ரேகா திட்டத்தை பேஸ் பண்ணி வேலை 150. இது எங்களுடைய தேர்தலுடைய டிஸ்கஷன் இருந்தது. எக்ஸ்ட்ரா 25 டேஸ் உயர்த்தி இருக்கோம். 125 டேஸ் பிளஸ் 25 டேஸ் 150 டேஸ். இன்னைக்கு வந்து நம்மளுடைய வெற்றி 150 அப்படின்னு வச்சிருக்கோம். ஏன் வெற்றி 150னா அதுவே பெரிய வெற்றி தான். கவர்மெண்ட் கிட்ட காசு வாங்கி யூனியன் கவர்மெண்ட் கிட்ட அதுல வந்து 25 நாள் அதுலயும் நம்ம பணம் அதிகமா இருக்கு. பேர் மாத்திட்டாங்க. அது மட்டும் இல்லாம அதுல கான்ட்ரிபியூஷன் நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட் கான்ட்ரிபியூஷன் அதிகம் இருக்கு. இதுக்கு முன்னாடி சென்ட்ரல் கவர்மெண்ட் கான்ட்ரிபியூஷன் நிறைய இருந்துச்சு. அதுவே ஒரு மிகப்பெரிய இன்ஃபேக்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட்டே ஃபர்ஸ்ட் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கணும். என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கணும்னா நாங்க ஸ்கீமை ஃப்ளோட் பண்றோம், பேரை நீங்க வச்சுக்கோங்க. அந்த பெரிய மனப்பான்மைலாம் சென்ட்ரல் கவர்மெண்ட் கிடையாது. அவங்க என்ன பண்றாங்க? பிபி ராமன் வைக்கிறாங்க. அதை வந்து நம்ம வெற்றி 115 வச்சு நம்ம கான்ட்ரிபியூஷனை போட்டு எக்ஸ்ட்ராவும் போட்டு 25 நாள் அதிகம் கொடுத்துருக்கோம். சார் கடைசி கேள்வி சார், இந்த பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு கலந்து கட்டிய விமர்சனங்கள் பார்வைகள் எல்லாரும் எதிர்கட்சிகள் வச்சுக்கிட்டு இருக்காங்க. நீங்க வந்து ஒரு வழக்கறிஞர் என்பதையும் தாண்டி நீங்க வந்து ஒரு சிஏ படிச்சவர், இப்போ ப்ராக்டிசிங்ல இல்லைனாலும் நீங்க வந்து சிஏ பாஸ் பண்ணவர். குறிப்பாக பட்ஜெட் சார்ந்து பொருளாதாரம் சார்ந்து நிறைய விஷயங்கள் நீங்க வந்து படிச்சிருக்கீங்க. இப்போ ப்ராக்டிஸ்லனாலும் அந்த நாலேஜ் உங்களுக்கு இருக்கு. அதன் மூலமாக பலருக்கும் நீங்க ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ நீங்க வந்து அட்வொகேட், ஒரு கட்சிக்காரர், அதையும் தாண்டி ஒரு எக்கனாமிஸ்டாக ஒரு பொருளாதாரத்தில் ஒரு நல்ல ஒரு தேர்ந்த அறிவு கொண்டவராக இந்த கேள்வி உங்ககிட்ட கேட்குறேன் சார். இந்த பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மனசுக்கு பிடித்தமான திட்டங்கள்லாம் நீங்க எதை சார் சொல்லுவீங்க? ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு பிடிச்ச திட்டம் வந்து பள்ளி நிறைவு திட்டம், ஃபினிஷிங் ஸ்கூல். ஏன்னா எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ டிஸ்கஷன்ஸ் நடக்கும்போது எவ்வளோ பேசியிருப்போம் ஒரு கனவோட. அப்போ ஆட்சி நாங்கள் ஃபார்ம் பண்ணல, பட் ஒரு கிரேட் ட்ரீம் இருந்தது. எங்கள் தமிழ்நாடுக்கு ஒரு கிரேட் விஷன் இருந்தது. நம்மளுடைய ஆனரபிள் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு. இது ஏன்னா ஃபினிஷிங் ஸ்கூலுக்கு வந்து ஒரு 300 கோடி ஒதுக்கியிருக்காங்க. அடுத்தது விளையாட்டு, அதாவது ஸ்போர்ட்ஸ் 1050 கோடி. அதுல ஒலிம்பிக் எக்ஸலன்ஸ் சென்டர்ஸ் தமிழ்நாடு முழுக்க எஸ்டாப்ளிஷ் பண்றது இருக்குல்ல, அது வந்து ஒரு பியூட்டிஃபுல் திட்டம். மூணாவது சீனியர் சிட்டிசன்ஸ் திட்டம். இத பத்தி 12 மாவட்டங்கள்ல சீனியர் சிட்டிசன் திட்டம். ஏன்னா அந்த சீனியர் சிட்டிசன்ஸ் திட்டம் ஆகப்பட்டது அவசியம் தாமரை. இன்னைக்கு யார் பார்த்துப்பான்னு நினைக்கிறீங்க? இன்னைக்கு நீங்க ஒரு செகண்ட் அப்படி யோசிங்க. உங்களுக்கு இருக்க பயம், எனக்கு இருக்க பயம், வயசான யார் பார்த்துப்பாங்க அப்படிங்கிறது அல்டிமேட் ஃபேரா இருக்கும். அது நம்ம கிராண்டடா எடுத்துக்க முடியாது. ஏன்னா நம்ம சமுதாயத்தை டாக்ஸ் கட்டுறோம், நம்ம சமுதாயத்துக்காக உழைக்கிறோம். நீங்க ஜேர்னலிஸ்டா உங்களுக்கு ஒரு வருமானம் இருந்தாலும், ஆனா நீங்க ஜேர்னலிஸ்டா இருக்கிறது ஒரு சமுதாயத்துக்காக, சொசைட்டிக்காக அப்படிங்கிற பார்வை பார்க்கும் பொழுது அந்த கடைசி காலத்துல அந்த சீனியர் சிட்டிசன்ஸ் அந்த கேர். அடுத்தது இப்போ சொன்னேனே உங்களுக்கு வந்து சுடர் டிஎன் சுடர் ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி உருவாக்குறது. இதோட சேர்த்து அதுக்கு எக்ஸ்ட்ராவா சில வெல்ஃபேர் ஸ்கீம்ஸும் கொண்டு வரணும், கேன்டீன் அதெல்லாம் கொண்டு வரணும். கட்டாயமா அதுவும் நடக்கும் ஃபியூச்சர்ல. அந்த ஸ்கீம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்கீம். அடுத்தது இம்பார்ட்டன்ட் ஸ்கீம் வந்து இவி மெஷின்ஸ் ட்ரைனிங் ஸ்கீம். இன்னைக்கு இவி வெஹிக்கிள்ஸை சர்வீஸ் பண்ணக்கூடிய ஸ்கில் இருக்கக்கூடிய கேபிட்டல், அதாவது ஸ்டேட் யாருமே இல்லை தான். அந்த இடத்துல இவி வெஹிக்கிள் மெஷின்ஸ் மெக்கானிக்ஸ் ட்ரைனிங் ஸ்கீம் கொடுத்தால் நாளைக்கு வந்து பெரிய இவி வெஹிக்கிள் கம்பெனிஸ்லாம் இங்கே சென்னையில் வந்துகிட்டு இருக்கு. அவங்க வந்து அப்சர்வ் பண்ணிக்கக்கூடிய இடத்துக்கு கொண்டு போகும்போது அது பைலட் பண்றோம் இல்லையா, 3 கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்கும். அந்த பைலட் பண்ணக்கூடியது ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஸ்கீம்ஸ். அடுத்தது ஏஐசிடி. இன்னைக்கு ஏஐசிடி வந்து கண்டறியறதுக்காக ஒரு 5 crores வந்து ஃபீசிபிலிட்டி ஸ்டடி பண்ணியிருக்காங்க. ஒரு 2.5 crores எக்ஸ்ட்ரா ஒதுக்கி 7.5 crores. அதுவுமே வந்து இன்னைக்கு தேவை. ஏன்னா இன்னைக்கு ஓஎம்ஆர் ஐடி காரிடார், ஸ்ரீபெரும்புதூர் மேனுஃபேக்சரிங் ஹப், உங்களுக்கு ஏஐசிடி எங்க வரணுங்கிறத பிளான் பண்ணும். இன்ஃபேக்ட் ஏஐசிடி எங்க வரணும்னா மிட்வே பிட்வீன் ஸ்ரீபெரும்புதூர் அண்ட் ஐடி காரிடார் வரணும் அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்கலாம். வண்டலூர்லயோ செங்கல்பட்டுலயோ ஏன் வண்டலூர்லயும் செங்கல்பட்டுலயும் வரும், தஞ்சாவூர்லயும் வரலாம், திருச்சியிலயும் வரலாம். சோ அந்த மாதிரி கொஞ்சம் டீசென்ட்ரலைஸ்ட் பண்ணணும்னு சொல்ல நீங்க சொல்ல சூப்பரா சொன்னீங்க. இப்போ ஏ அப்படிங்கிறது வந்து ஏ ஹப். ஓகே, ஆனா ஏல ஒர்க் பண்றவங்க வீட்ல இருந்தே ஒர்க் பண்ணலாம். ஆமா,
இப்போ அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இண்டஸ்ட்ரியை சார்ந்திருந்தா ஓகே ஓகே இண்டஸ்ட்ரி லிங்கேஜ் கிடைக்கும், புரியுது ஆக்சசிபிலிட்டி. ஓகே ஓகே ஆனா எம்ப்ளாய்மெண்ட்ங்கிறது ஏஐசிடி உருவானதுக்கு அப்புறம் ஏஐசிடிக்கு வந்து ஒர்க் பண்ண போறது இல்ல. ஓகே அந்த ஏஐ டெவலப்மெண்ட்ங்கிறது வந்து பரவலாக்கப்படும், ஓகே டெமோக்ரட்டைஸ் ஆகும். அப்ப அதோட ஹப் எங்க இருக்கணும் அப்படின்னா மேக்ஸிமம் கம்பெனிஸ் இருக்கக்கூடிய இடத்துல ஃபாரின் கம்பெனிஸ் இருக்கக்கூடிய இடத்துல இருக்கணுங்கிறது ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ. நீங்க சொல்றது மாதிரி தஞ்சாவூருக்கும் வரலாம், கோயம்புத்தூருக்கும் போகலாம், இல்லாட்டி வந்து கன்னியாகுமரிக்கும் போகலாம். அது ஃபீசிபிலிட்டி ஸ்டடி பண்ணி பார்க்கணும். இது வந்து ஒரு பார்வை. புரியுது. பட் அது மாதிரி எந்த கமிட்மெண்ட்டும் கவர்மெண்ட் இல்லை, அது மினிஸ்டர் பார்த்துக்கிறாரு, கட்டாயமா பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் வந்து அண்ணல் அம்பேத்கர் ஓவர்சீஸ் ஹையர் எஜுகேஷன் ஸ்காலர்ஷிப், அந்த ஸ்காலர்ஷிப் ஆல்ரெடி இருந்தது தான், அது மேலே ஒதுக்கீடு வந்து அதிகமாக படுத்திருக்காங்க. அடுத்தது அண்ணல் அம்பேத்கர் பிசினஸ் சாம்பியன் ஸ்கீம். இந்த ஸ்கீமுக்கு வந்து ஒரு 165 கோடி ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. அப்புறம் லா ஸ்டூடெண்ட்ஸ் ஃப்ரீ எஜுகேஷன் காலேஜில், அதை நீங்கள் அனௌன்ஸ்மெண்ட் பார்த்துருப்பீங்க. அந்த அனௌன்ஸ்மெண்ட்டும் வந்து ஒன் ஆஃப் தி ஐகானிக் அனௌன்ஸ்மெண்ட். ஏன்னா இன்னைக்கு லா எஜுகேஷன் வந்து கட்டாயமாக தேவை, அதையும் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. தாய்மாமன் தங்க மோதிர திட்டம், அண்ணன் சீர்வரிசை திட்டம், என்னைக்கா இருந்தாலும் நான் அதை சப்போர்ட் பண்ணுவேன். ஓகே, இன்னொரு ஒரு ஸ்டெப் மேலே போயிட்டு நம்மளுக்கு வந்து நிறைய ஸ்கீம்ஸ் தேவைப்படுது. இன்னைக்கு திரு எஜுகேஷன் மினிஸ்டர் வந்து சிக்கன் பிரியாணி நான் வெஜிடேரியன் போடுறதுக்காக சில ப்ரொபோசல் வச்சிருக்காரு. அது வந்து ஆய்வில் இருக்கு. அதே மாதிரி ஈவினிங் ஸ்நாக்ஸ் ஓவர் பீரியட் ஆஃப் டைம் வந்து அதுவுமே வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து கொண்டு வந்தால் as a welfare program. இது வந்து கமிட்மெண்ட் கிடையாது, அந்த மாதிரி ஒரு ஸ்கீமா என்ஹான்ஸ் பண்ணிட்டு போறோம். புரியுது. அது மாதிரி முயற்சிகள் தமிழக வெற்றி கழகம் நாங்க எடுப்போம் அப்படிங்கிறது தான். இந்த மாதிரி ஒரு ஸ்கீமுமே வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஸ்கீம்ஸா இருந்துட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் என்னோட பாயிண்ட். ஓகே சார், ரொம்ப நன்றி சார். இந்த பட்ஜெட்ல பத்தின உங்களுடைய பார்வையை குறிப்பாக ரொம்ப விரிவாக வச்சிருக்கீங்க. கடன்கிறது ஒரு நாட்டுக்கு பிரச்சனை கிடையாது, நம்ம வந்து ஜிடிபி மூலமாக அதை வந்து சரி கட்டிட முடியும் அப்படிங்கிற டோன்ல பல்வேறு விஷயங்களை ரொம்ப வெளிப்படையாக இந்த பட்ஜெட்டை பற்றி பேசுறீங்க. குறிப்பாக இந்த பட்ஜெட் மூலமாக 1.5 ட்ரில்லியன் எக்கனாமியை நோக்கி போக முடியும்னு சொல்லியிருக்கீங்க. இந்த பட்ஜெட் பற்றி ஒரு பிரீஃபிங் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சத்யகுமார் சார். தேங்க்யூ.